நடிகர் பகவதி பெருமாள் அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. குறிப்பாக அவர் வந்து ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிருக்காராம். அதை வந்து அவரே சொல்லியிருந்தார். ஜெயிலர் 2 படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான், ஒரு 5-6 நாள் தான் எனக்கு கால் சீட், பட் நல்ல கேரக்டர், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தலைவருடன் முதல் நாள் நடித்த அனுபவம் பற்றி பேசியிருந்தார். தலைவரை பார்த்தவுடன் இவர் ஷாக்காகி நின்றுட்டு இருந்திருக்காரு. ஆனால் தலைவர் இவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு வாங்க 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 எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, உங்கள் படம் இந்த சேதுபதி கூட ஒரு படம் நடிச்சிங்களே, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க, எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் அப்படின்னு பாராட்டினாராம். இவருக்கு வந்து அது கனவா அல்லது நிஜமா, ரஜினி சார் நம்மளை பார்த்து இப்படி சொல்லிகிட்டு இருக்காரா, அதுவும் நம்மளை பற்றி நம்மக்கிட்டே சொல்கிறாரா அப்படின்னு இவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்திருக்கான். வந்து வாங்க வாங்க வாங்க, அது சேதுபதி கூட ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருப்பீங்களே, என்ன படம் இப்போ வரையும் கூட அவர் ஜெயிலர் 2ல் நடிச்சிருக்கனா இல்லையானே தெரில. இது ஒரு கனவு மூமெண்ட் மாதிரியே இருக்குது, யாரும் என்னை எழுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு அவர் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசியிருந்தார். இப்போ வரைக்கும் சர்ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது. நடந்ததா இல்லை நானாக கனவுல கண்டுட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன்னா தெரியல, அந்த மாதிரி ஒரு ஜோன் தான் அது. தலைவர் கூட நடிக்கிற எல்லோருக்குமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா தலைவர் கூட நடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தலைவர் கூட நடிச்சிட்டாங்கன்னாலே அவங்க சினிமாவுக்கு வந்ததற்கான காரணம் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்.